வணக்கம் மக்களே, வெல்கம் டு சாரால் ஜேக்கப் எஸ்டேட் லைஃப். நம்ம எஸ்டேட் லைஃப்பில் இன்றைக்கி அப்டேட் என்னன்னு பார்க்கலாம். நம்ம தோட்டத்துக்கு போய் மாங்காய் பறிக்க போகிறோம். அதில் வடு மாங்காய் போட போகிறேன். இந்த சீசனில் நிறைய மாங்காய் கிடைக்கும். இப்போ பெப்பரும் நிறைய இருக்குது கொடியில், அதனால் அதையும் அறுவடை செஞ்சிட்ருக்குறாங்க அப்பப்போ. இப்போ நான் போகிறது மாங்காய் பறிக்க. நம்ம மேலே மலையில் பார்த்திங்கன்னா ஒரு மரத்தில் நிறைய மாங்காய் இருக்குது. எனக்கு கை கெட்டாத மாங்காய்லாம் என்னோடய ஹஸ்பண்ட் எடுத்து கொடுக்குறாங்க. மாவடுக்கு கொஞ்சம் சின்ன சைஸாக தான் மாங்காய் பறிக்கணும். பறித்து முடித்தாச்சு. நான் இங்கே மாங்காய் கீழே போட்ட மாங்காயெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறேன். அங்கே பெரிய மான் ஒன்று ஓடிச்சு. ஜஸ்ட்டு மிஸ் ஆயிடுச்சு, இல்லைனா வீடியோவில் எடுத்து காமிச்சிருப்போம். நல்ல பெரிய மான் அப்படியே துள்ளி குதிச்சு அப்படி ஓடிச்சு. ஒரு பறவை கூடு கட்டி இருக்குது. அந்த கூட்டில் போய் அணில் குட்டி ஒன்று உட்கார பார்க்குது. ரெண்டுத்துக்கும் ஒரே சண்டை, கொத்தி கொத்தி கீழே தள்ளுது. அதுக்கப்புறம் கேமராவை போட்டு பார்த்தா 2 முட்டை இருக்குது. இன்றைக்கி நிறைய செரி டொமேட்டோ இருக்குது தோட்டத்தில். அதெல்லாம் அறுவடை செய்ய போகிறோம் நானும் என்னோடய ஹஸ்பண்டும். இது மெயினாக இது எப்படி வந்ததுன்னா, இட்ஸ் அ கிராஸ் பிட்வீன் வைல்ட் டொமேட்டோ அண்ட் டொமெஸ்டிக் டொமேட்டோ. வைல்ட் பிளாக் இந்த கரண்ட் டொமேட்டோஸ்ன்னு இருக்குது. அதோட 2 இதோட கிராஸ் பிட் தான் இது. இது ஆக்சுவலாக சும்மா இது வைல்டாக வளர்கிறது. இது இப்போ தான் ஃப்ரம் த 1920s அது மாதிரி கமர்ஷியலாக பண்ணி சேல்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு முன்னாடி சும்மா காட்டுத்தனமாக தான் இருந்திருக்குது. இது நம்ம தேடி தேடி தான் இருக்கணும். கொடிக்குள்ளே ஒளிஞ்சிக்கும். அப்படியே கீழே ஒன்று இருக்குது. அவ்வளோதானா இதை பற்றி இன்ஃபர்மேஷன்? இல்லை இன்ஃபர்மேஷன் நிறையா இருக்குது. அது விக்கிபீடியா பார்த்தா 3-4 பேஜ் இருக்குது இன்ஃபர்மேஷன். நம்ம எங்கே விக்கிபீடியா தானே இப்போ எடுத்து கொடுக்க, நமக்கு நேராக தெரியுதானே. இது தேவையான இன்ஃபர்மேஷன் விக்கிபீடியான்னு எடுத்துக்க வேண்டியது தான். ஆமாம், அது நம்ம தெரியாதவங்க இதை பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. ஆமாம், ஏன்னா இது அதான் இப்போ இட்ஸ் அ எக்ஸாட்டிக் ஃபுட். இப்போ பார்த்தீங்கன்னா யூஎஸ்லாம் இது பயங்கர எக்ஸாட்டிக். இது செரி டொமேட்டோஸ்னால் அவ்வளோ பாப்புலர். நமக்கு இங்கே சும்மானா குப்பையிலலாம் வளரும். ஆமாம், இங்கே நம்ம குப்பையில் வளருது. இது ஒரு சீசனுக்கு அப்படியே திரும்ப செத்துரும். ஆமாம், செத்துட்டு திருப்பி முளைக்குது. அதே இடத்துல இப்போ முளைச்சிருது திருப்பி. இதோட விதை தான் நிறைய இருக்கும். இது நம்ம பறிக்காமல் விடுறோம் பற்ற ஒரு காய்களை, அந்த காய்கள்லாம் விதையாக போய் கொட்டிடுதுன்னு நினைக்கிறேன். அதில் ஆமாம், விதையாக கொட்டிட்டு அடுத்த வருஷத்துக்கு தான் முளைச்சி வருது. ஆனால் இதுவே ஒரு நல்லா வர முட்டைக்கோழி இங்கே நின்று எட்டி பார்க்குது. அது ஆளு கொடுத்துட்டு எட்டி பார்க்குறாரு. ஆளுங்க இன்னும் பேசிட்டு தான் ரொம்ப பிடிக்கணும் அந்த பார்க்கறதுக்கு. அது உடனே நான் இங்கே இருக்கிறேன்னு குரல் கொடுக்கும். மழை இருட்டிட்டு வருது. சீக்கிரம் மழை. இன்னைக்கு இங்கே மழை காலம் ஆரம்பிக்குது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அது அடியில் இருக்குது. ஆரம்பிச்சிருச்சு. இப்போ டெய்லி 5-6 மழை பெஞ்சிச்சு. 12-1 மணிக்கு அப்புறம் மழை வருது. அடுத்த மாதம்லாம் அவ்வளோ மழை பெய்யும். அக்னி நட்சத்திரத்துலேருந்து தப்பிக்கணும்னு நினைக்கிறவங்க ஸ்ரீலங்காவுக்கு வந்துடுங்க. ஆக்சுவலாக நம்ம சொந்தக்காரங்க நிறைய பேர் வந்துடுவாங்களே இங்கே. ஆனால் இப்போ வெயில் அதிகமாக தான் இருக்குது இங்கேயும். நினச்சி பார்க்க முடியல, அந்த மாதிரி இருக்குது. அப்பப்போ மழையும் பெஞ்சு கொஞ்சம் கூலாக்கிடும். எவ்வளோ தக்காளி எடுத்துட்டோம் இன்னைக்கு. சமையல் கரெக்டாக இருக்கும். இது ரசத்துக்கு தான் சூப்பராக இருக்கும். ஏன்னா நல்லா புளிக்கும். இது நாட்டு தக்காளி வெரைட்டி தானே இது, கட்டாயம் புளிக்கும். ஆமாம், நிறைய விதை ஒன்று உடச்சி காட்டுங்க இந்த தக்காளியை. அப்படி ஒரு விதை இருக்கும். இல்லை பெரிய தக்காளியில் கூட அவ்வளோ இருக்காது. இதில் அவ்வளோ குட்டி குட்டி குட்டியாக நிறைய விதை இருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ விதை இருக்குது. இதை தூக்கி போட்டோன்னா அது ஒரு செடி முளைக்கும்.
ஒரு பழத்தை சாப்பிட்டு பார்க்கலாம். அப்பா நல்லா புளிக்கும், நல்லா இருக்குது. தக்காளி அறுவடை முடிஞ்சு இப்போ வந்து காந்தாரி மிளகாய் எடுக்கிறோம். காந்தாரி மிளகாய் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. இந்த மிளகாய் பேர் வந்து காந்தாரி மிளகாய். ஆனால் இங்கே வந்து ஸ்ரீலங்காவில் கான் கொச்சிக்கான்னு சொல்லுவாங்க. ஏன் கான் கொச்சிக்கா இது பேர் தெரியுமா? தெரியல, கண்டுபிடிச்சி பார்க்கணும். ஒருவேளை கான்னா தண்ணி ஓடுற இடத்துக்கு பேர் தான் கானுன்னு சொல்கிறாங்க. அதில் வளரும் போல் இந்த மிளகாய். இல்லையே, மிளகா செடி என்றைக்குமே தண்ணியில் முளைக்காது, தண்ணி ஓரங்களில். அதனால அப்படி பேர் வச்சுட்டாங்களோன்னு எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது. நம்ம இது விதை போட்டு நர்சரியில் போட்டு தானே எடுத்தோம். எப்படி வளருது பாருங்கள். டெய்லி தேவையான மிளகா நம்ம எடுத்துக்கலாம். இனிமேல் கடையில் நாங்கள் வாங்குறதே இல்லை. பச்சை மிளகாவும் இது சீசனுக்கு தான். அது அதுக்கப்புறம் போயிடும். இந்த ஒரு மாதம் 2 மாதத்துக்கு இருக்கும். அதுக்கப்புறம் திருப்பி ஓடு கடைக்கு. ஆனால் வருஷத்தில் எப்படியாவது போட்டு எடுத்துடுறோம்ல நம்ம. மழை இருட்டிட்டு வருது, இப்போ தூருது மழை. இன்னைக்கு சீக்கிரம் வந்துடும் போல. இன்னைக்கு ஆளுங்களுக்கு கொடுத்து விட்ருவோமா? இன்னைக்கு உனக்கு தேவையில்லை, உரப்பு இல்லை. நான் சாப்பிட்டு பார்த்தேன். இன்னும் நல்லா முத்துணுமா தமிழ்? உரப்பு சூப்பராக இருக்கும். பழுக்க ஆரம்பிச்சு. தமிழும் எடுக்கிறாரு, ஹெல்ப்பர். நிறைய மிளகா காய்ச்சி இருக்குது. எடுக்க எடுக்க வந்துட்டே இருக்குது. ஒரு செடியிலே அவ்வளோ மிளகா இருக்குது. இந்த காந்தாரி மிளகால நிறைய கலர்ஸ் இருக்குது. லைட் க்ரீன், டார்க் க்ரீன், கருப்பு கலர் கூட இருக்குது, பர்பிள் கலர் இருக்குது. அப்படி இருக்குது குட்டி குட்டியா அவ்வளோ மிளகா. செடி நல்ல உயரம் வந்துச்சுல. நம்ம சின்ன தோட்டத்தில், வீட்டு தோட்டத்தில் எவ்வளோ மிளகாய் எடுத்துருக்குறோம். ஒரு 6-7 செடி தான் அது. ஆமாம், சூப்பர். இந்த தக்காளி காம்பு எடுக்கிறேன். தக்காளி காம்பு எடுக்கணுமா? சுத்தமாகிடுச்சு. மழை வந்து சூட்டை கிளப்பி. ஆனால் டெய்லி மழை பெய்யுது தானே. இன்னைக்கு தான் மழை பெய்யுதுன்னு இல்லையே. ஆனால் காலையில் குளிர்ச்சி இன்னைக்கு. ஆமாம், நான் ஷீட்டு போடாமல் ராத்திரி படுத்துட்டேன். அப்புறம் பார்த்தா காலையில் செம்ம குளிர். அப்புறம் ஷீட் எடுத்து போத்துட்டேன். மழை வந்ததுன்னா ஃபேனும் போடலை. ஆனால் இப்போ ஆக்சுவலாக இங்கே மே வந்து சூப்பராக இருக்கும். இங்கே இந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் படி மே சப்போஸ் டு பி, அதை கொழுந்து சீசன் பார்த்தீங்கன்னா மே தான் ப்ரைமரி சீசன். கொழுந்துக்கு மே தான், வருஷம் ஃபுல்லாக மே ஜூன் தான். இங்கே வந்து மழை தானே அதிகம். ஏன்னா இங்கே வந்து அந்த அக்னி நட்சத்திரம்லாம் இருக்காது இங்கே நமக்கு. அதாவது இந்தியாவிலேருந்து நம்ம முதல்ல சொன்ன மாதிரி நம்ம ரிலேட்டிவ்ஸ்லாம் நிறைய பேர் இங்கே ஓடி வந்துடுவாங்க. வந்து மே மாதம் ஃபுல்லாக இங்கே இருப்பாங்க. இங்கே இருந்துட்டு சென்னைக்கு நைஸாக கிளம்பி போயிடுவாங்க. ரொம்ப அழகாக இருக்குது இந்த மிளகா. இல்லை சிவப்பு மிளகா பெருசு. காப்பு மாதிரி இல்லை. இந்த பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது. படம் மாதிரி இருக்குது. 2 கலர் இருக்குது, ஒரு டார்க் க்ரீனாக இருக்குதா. ஆமாம், இது டார்க் க்ரீன் தான் காரம் ஜாஸ்தியாக. இது லைட் க்ரீனாக. இது வந்து மிளகா மாதிரி கொஞ்சம் கம்மி. ஆனால் நான் இதை முதல்ல எதிர்பார்த்து எப்படி போட்டது, நான் இந்த விதையை எடுத்துகிட்டு வந்து இந்த குட்டி மிளகா காணு கொச்சிக்கான்னு சொல்லுவாங்க. அதுதான் இது. இல்லை 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 இல்லை, இது கொஞ்சம் பெருசா. இது நம்ம இந்தியாவில். ஆமாம், அது ஊசி மாதிரி குட்டி குட்டியாக இவ்வளோதான் இருக்கும். அது ரொம்ப சின்னதாக இருக்கும். அது கான் கொச்சியா கிடையாது, அதுதான் காணு கொச்சிக்கா. அது ஊசி, அதுதான் ரொம்ப காரம். இவ்வளோதான் இருக்கும். அது ஏன் கான் கொச்சிக்கான்றாங்க? அது இந்த ஊரில் இந்த கான்களில் முளைச்சிருக்கும்ல. அதான் நான் சொன்ன தண்ணி ஓடுற இடத்துல அது முளைச்சிருக்கும்.
அப்படியே தேயிலை செடியோட நிறைய முளைச்சிருக்கும். முந்தி வந்து அந்த பஞ்சகாலம் ஒன்று வந்துச்சுது. அந்த நேரம் இந்த ஆட்கள் எல்லாம் இந்த கான் கொச்சிக்காய் பறித்து கொண்டு போய் விற்றுட்டு சாப்பாட்டு சாமான் வாங்குங்க. அப்போ இது தானாக முளைச்சிருந்தது. இப்போ காணும். இந்த மருந்து அடிக்கிறதாலன்னு நினைக்கிறேன் நான். புல்லு மருந்தெல்லாம் அடிக்கிறதால அப்படியே வீணாக போயிடுது. ஆனால் முந்தி காலம் இந்த நம்ம டிரைவர் குமார இருக்குல்ல, அவன் சொல்லுவான் சாக்கு எடுத்துகிட்டு வருங்களாம். எடுத்துகிட்டு வந்து இது பறித்து இது போட்டு இது கொட்டுக்கொள்ளை ரெண்டும் பறிச்சிட்டு வந்து கொட்டுக்கொன்னா வல்லார. அதே மாதிரி அந்த சௌச்சௌ காய் இருக்குல்ல, அதுவும் அப்படிதான். அந்த காயும் வேலி ஓரத்துலலாம் நிறைய முளைச்சிருக்குமா. இந்த பஞ்ச காலத்தில் ஒரு கதை அன்றைக்கி கேட்டேன். ஒரு பாட்டி சொல்கிறாங்க, ஸ்ரீலங்காவில் இந்த காயை எடுத்து வேக போட்டு அதை சாப்பிடுவாங்க. சரி மக்களே, நாளைக்கு மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவோடு உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் எல்லாருக்கும் பாய்.